வீடியோவில் முட்டையை விட சிறந்த 5 அற்புதமான சைவ புரத உணவுகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். மேலும் தாமதமின்றி ஆரம்பிக்கலாம் வாருங்கள். வணக்கம் நண்பர்களே, ஃபிட் டியூபருக்கு வருகை தந்ததற்கு நன்றி. தசை தூக்கி மற்றும் தசை பழுதை சரி செய்ய புரதம் மிக முக்கியமானது. புரதம் சாப்பிடும்போது உங்கள் உடலின் பொருளாதாரம் தானாகவே உயர்வதால் கொழுப்பு எரிவது உதவுகிறது. புரதத்தை விட மிகவும் நிரப்புகிற மெக்ரோநியூட்ரியன்ட் அதுவே. போதிய அளவு புரதம் சாப்பிடுங்கள். நீங்கள் பிரகாசமான சருமம், வலிமையான முடி மற்றும் மூட்டுவாதம் அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். புரத உணவுகள் பற்றி நாம் பேசும்போது முதலில் முட்டை என்று நினைவில் வருகிறது. ஒரு முட்டையில் 6 கிராம் புரதம் கொண்டிருப்பதால் அது வாக்குறுதியாக தோன்றுகிறது. எனினும் வணிக முட்டைகள் அவை இருக்க வேண்டிய அளவில் ஆரோக்கியமானதாக இல்லை. ஏன் என்று யோசிக்கிறீர்களா? முதலில் மாற்று சூழல்களில் வாழும் கோழிகளின் முட்டைகள் போஷாக்கு குறைவாக உள்ளன. இரண்டாவது, கோழிகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் நிலையாக ஊசியிடப்படுகின்றன. இத்தகைய முட்டைகளை சாப்பிடும் இந்தியாவின் பெரிய மக்களுக்கு ஆன்டிபயோட்டிக்குகள் எதிர்ப்பு உண்டாகிவிட்டது. ஆகவே முட்டையை விட சிறந்த 5 சைவ புரத உணவுகள் பற்றி பேசுவோம். 5வது இடத்தில் உளுந்து தாள். உளுந்து தாளின் 1 கலோரி உங்களுக்கு 15 கிராம் புரதத்தை கொடுக்கும். மேலும் அது புரதம் மட்டும் அதிகமாக கொண்டிருக்கவில்லை. 3 முக்கிய சுகாதார ஊட்டச்சத்துள்ளது. மக்னீசியம். மாங்கனீசு மற்றும் துத்தநாகம் மக்னீசியம் தசைகளை தளர்த்துகிறது. மாங்கனீசு உடலுக்கு வலிமை தருகிறது. துத்தநாகம் டெஸ்டோஸ்டிரோனை அதிகரிக்க உதவுகிறது. ஆயுர்வேதத்தில் கருப்பு உளுந்து சிறந்த புரத ஆதாரம் என பெருமையுடன் கொள்வது சரி. ஏனெனில் இது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது. உளுந்து கொஞ்சம் மென்மையாக செரிமானம் ஆவதில்லை. பேரிங்காயம் மற்றும் தேஜ் பத்தாவை சேர்க்கையில் அதனை எளிதில் உறிஞ்சப்படுகிறது. மற்றொரு விருப்பம் பச்சை மூங் டால். இதில் 14 கிராம் புரதம் உள்ளது. ஆனால் சிறந்தது என்னவென்றால் அது ஒரு குழந்தை அல்லது வயது வந்தவரால் எளிதில் ஜீரணிக்கப்படுகிறது. நீங்கள் அதை வழக்கமான டல் முளைகளான மிளகு அல்லது ஹல்வா கருப்பு அல்லது டல் அல்லது பச்சை மூங் டல் என வைத்திருக்கலாம். 2 சப்பாட்டிகளுடன் ஒரே ஒரு கேடோரியை சாப்பிடுங்கள். நீங்கள் 3 முட்டைகளுக்கு மேல் புரதத்தை பெறுவீர்கள். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட முட்டைகளை சாப்பிடுவது நீரிழிவு நோயின் அபாயத்தை 23% அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. மாறாக தினசரி பருப்பு சாப்பிடுவது நீரிழிவு நோயின் அபாயத்தை 20% குறைக்கும் என்று ஆய்வு தெரிவிக்கிறது. மற்றும் பிஐடி மாட்கி, குல்டி, ரஜ்மா அல்லது குளோவி இந்திய சமையலறைகள் இந்த ஃபைபர் நிறைந்த புரத உணவின் முக்கியத்துவத்தை எப்போதும் புரிந்து கொண்டன. நார்லில் பனா சானா. வெறும் 100 கிராம் புனா சானாவில் 20 மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளன. கிராம் புரதம் மற்றும் அது வறுத்ததால் புரதத்தை உறிஞ்சுவதை தடுக்கும் ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் உள்ளது. அதன் புரதத்தின் தரம் மற்ற தாவர புரதங்களை விட உயர்ந்தது என்பதை நவீன ஆய்வுகள் கூட அங்கீகரித்துள்ளன. இந்திய மல்யுத்த வீரர்கள் குத்தகைக்கு பதிலாக இந்த சூப்பர் உணவை சத்தியம் செய்வதில் ஆச்சரியமில்லை. நீங்கள் இவற்றை மெல்லலாம். அதை மசாலாக்க விரும்புகிறீர்களா? அதிலிருந்து ஒரு விளக்கப்படத்தை உருவாக்குங்கள். நீங்கள் தோலுடன் பனா சாணையை உட்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் அதிகபட்ச நார்ச்சத்து பெறலாம். தூள் பூனா சானா சத்து என்று அழைக்கப்படுகிறது. புரதத்தை எளிதில் உறிஞ்சுவதற்கு பெயர் பெற்ற இந்தியாவில் ஒரு பிரபலமான பானம். ஒரு ஸ்கூப் சத்துவில் 7 கிராம் புரதம் உள்ளது. 2 குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் மோர் புரதங்கள் செயற்கை இனிப்புகள் மற்றும் சுவைகளால் ஏற்றப்பட்டுள்ளன. இது இரும்பு, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் ஃபோலேட் ஆகியவற்றுடன் வருகிறது. சானா சத்துவை பராத்தாக்களின் நிரப்புதலாக பயன்படுத்தலாம். நீங்கள் அதிலிருந்து மிளாக்களை உருட்டலாம் அல்லது அதன் புத்துணர்ச்சியூட்டும் பானத்தை உருவாக்கலாம். கிளைசீமிக் குறியீட்டில் குறைந்த 100% இயற்கையானது. இது நீங்கள் செய்ய வேண்டிய உண்மையான புரதத்தூள். 3 பால். ஒரு கிளாஸ் பால் மட்டுமே உங்களுக்கு 10 கிராம் தரமான புரதத்தை வழங்கும். பிளஸ் புள்ளி என்னவென்றால் பாலில் வைட்டமின் டி நிறைந்துள்ளது. B12, CLA மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. அதனால் தாவரங்களின் மூலமாக பெறக்கூடிய உணவுக்கு ஒரு சைவ மாற்று சாதனையாக கருதப்படுகிறது. பாலில் ஒரு ஸ்கூப் சன்னா சாத்து வாழைப்பழம் சேர்ப்பதுடன் இனிப்பு சேர்க்கப்பட்டால் உங்கள் தேசி போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக்காக அமையும். பல ஆய்வுகள் காட்டுகின்றன பயிற்சி முடிந்த பின் பால் குடிப்பது தசை சேதத்தை குறைக்கும், தசைகளை மீள சீரமைக்க உத்தவிக்கும், வலிமையை உயர்த்தும் மற்றும் தசை வலி குறைக்கும் என்பதை. பால் மிகவும் பல்வேறுபட்ட உபயோகங்களை கொண்டது என்பதே அதிசயம். லேசான எலுமிச்சை சாற்றை சேர்த்து நீங்கள் பன்னீர் தயாரிக்கலாம். பன்னீர் ஒரு 100 கிராமில் சுமார் 20 கிராம் புரதத்தை கொண்டிருக்கும். தகுந்த வெப்பம் உருவாக்குவதன் மூலம் 7 கிராம் புரதமிக்க ஒரு கடோரி உணவை பெறலாம். மேலும் புரதம் மட்டுமன்றி குறைந்த கொழுப்பிலும் செழிப்பான ஊட்டச்சத்துக்களை கொண்ட பால் உற்பத்திகள் பால்காரிகள் முதல் நுகர்வோர் வரை நன்மை அளிக்கின்றன. இறுதியாக பச்சை பட்டாணிகளில் உள்ளது விட்டமின் சி நம்பகமான ஆதாரத்தை உறுதி செய்கிறது. முழு புரதம் அனைத்து உமது அவசியமான அமினோ அமிலங்களையும் கொண்டது. அதனால்தான் சைவ புரத பவுடர்களுக்கு முதன்மை தேர்வாக இருக்கிறது.
ஆச்சரியத்திற்குரிய செய்தி என்னவெனில் இதுவே புரதத்துடன் ஒப்பிட முடியும் என்பதை அறிவியல் ஆய்வு காட்டுகிறது. 2015ஆம் ஆண்டு 161 ஆண்கள் ஒரு ஆய்வில் இணைக்கப்பட்டனர். அவர்கள் பி புரதம், வே புரதம் மற்றும் பிளாசிபோ என 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். பி புரத குழுவில் தசை வளர்ச்சி, வே புரத குழுவில் அதே அளவில் இருந்ததாக ஆய்வு முடிவு நிறுவியது. ஒரு கப் பச்சை பட்டாணிகளில் நீங்கள் பெறுவீர்கள். தரமான புரதம் மேலும் ஒரு வாய்ப்பாக உங்கள் இரத்த பச்சை அளவை குறைக்க முடியும். இதை உருளைக்கிழங்கு, கோபி, காரட் அல்லது புலாவுடன் சேர்த்து சாப்பிடலாம். கிரீன் பீஸ் போதுமான அளவு நெகிழ்வானது. மட்டர் பன்னீர் கற்பனை. வெறும் ஒரு சாப்பாடு மட்டுமே உங்களுக்கு 25 கிராம் புரதத்தை எளிதாக வழங்கும். ஆயுர்வேதப்படி பச்சை பீஸ். இதன் வாயு குணமால் மதிய உணவுக்கு ஏற்றது. ஆனால் இரவு உணவிலும் சாப்பிடலாம். இப்போது இந்த சுவையான காய்கறியை ருசிக்க நமக்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. இறுதியாக நம்பர் 1 இல் நிலக்கடலை. பாதாம், முந்திரி அல்லது வால்நட்ஸுகளுடன் ஒப்பிடும்போது நிலக்கடலைகளில் அதிகமான புரோட்டீன் உள்ளது. ஒரு பிடி நிலக்கடலையை உண்டால் 7 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். நிலக்கடலை ஆரோக்கியமான கொழுப்புகளின் முக்கிய மூலமாக இருந்தாலும் அதன் புரோட்டீன் சக்தி மரபணு அறிவியல் மூலம் உடல் திசுக்களும் பலமும் அதிகரிக்க மற்றும் உடல் கொழுப்பை குறைக்க உதவியது. நீங்கள் இவற்றை ஒரு சிற்றுண்டியாக உண்ணலாம், போகாவில் சேர்த்து சமைக்கலாம் அல்லது அதிலிருந்து ஒரு நிலக்கடலை வெண்ணெய் செய்யலாம். அசைவ புரோட்டீன் உணவுகளை உண்ணுதல் அதிகரிக்கும் போது இது ஹிருதய நோய்களின் ஆபத்தை நீண்ட காலத்தில் அதிகரிக்கும் என காணப்படுவதால் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுவது நிலக்கடலைகளை வழக்கமாக உண்ணுவது ஹிருதய நோய்களின் ஆபத்தை 13% குறைப்பதாகும். ஆனால் நிலக்கடலைகளை அதிகமாக உண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 15 முதல் 20 நிலக்கடலைகள் அல்லது 2 ஸ்பூன் நிலக்கடலை வெண்ணெய் போதுமானது. நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை என்பதை அறிந்திட ஆர்வம் உள்ளதா? ஆயுர்வேதம் பற்றி பேசும்போது அது மாக்ரோ நியூட்ரியன்ட்களை பிரித்து பார்க்காது. மாறாக அதன் கவனம் உணவு ஜீரணத்திற்கு இருக்கும். புரோட்டீன் ஜீரணிக்க கடினமானது என்பதால் அதிக புரோட்டீன் பற்றிய ஒரு மோகம் உடலுக்கு கேடுண்டாக்க முடியும். அந்தந்த ஆராய்ச்சிகளில் ஒரு ஒற்றை பதில் இல்லை. ஆனால் சுமார் 22 ஆண்டுகள் நடைபெற்ற சீன ஆய்வு என்ற ஒரு படிப்பு முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு செயல்பாடு உள்ளவர் என்பதை பொறுத்து உங்கள் தினசரி கலோரி உட்கொள்ளலில் 5 முதல் 10% புரோட்டீனிலிருந்து வர வேண்டும் என்று அந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது மற்றும் இது எளிதாக சந்திக்கப்படும். இந்திய உணவு முறையை பார்ப்போம். காலை உணவாக 2 பரத்தாக்களை தயிருடனும், மதிய உணவாக ஆலு மட்டர் சப்ஜியுடன் 3 சப்பாத்திகளையும், இரவு உணவாக பருப்பு சாதத்தையும், இரவில் அரை கிளாஸ் பாலையும் உண்ணும் பட்சத்தில் இந்த எளிய 1800 கலோரி உணவு சுமார் 43 கிராம் புரதம் வழங்கும். தேவைக்கு மேல் பூர்த்தியாகும். உங்கள் உடல் நல இலக்குகள் அதிக புரத அளவை கேட்கின்றன எனில் இந்த 5 புரத ஜெல்களுக்கு எப்போதும் நம்பிக்கை வைக்கலாம். இப்புரதம் உண்டால் சருமம் உள்ளிருந்தே துடிப்பு பெறுவது போல சருமத்தை வெளியிலிருந்து புதுப்பிப்பதற்கு மாமா எர்த்ஸின் ஈரப்பதமூட்டும் லோஷன் இந்திய மார்க்கெட்டில் இயற்கையான தேர்வு. புட்டியை விளக்கி நோக்கும் போது அதில் சிலிகான்ஸ், ஈடாஸ், பாராபென்ஸ், செயற்கை வாசனை அல்லது கலர்ஸ் இல்லை என் புரியும். அது ஷியா பட்டர், ஹோஹோபா ஆயில் போன்ற சருமத்துக்கு நல்ல சேர்மான்களுடன் செய்யப்பட்டுள்ளது. நம்மை நச்சுரற்ற உடல் லோஷன்ஸ் பயன்படுத்தி நாட்டிற்கு மேலோங்குவோம். நறுமணமிக்க தேர்வுகள் நோக்குவோம். அது குழந்தைகள் உரிமை என்றாலும் எல்லோரும் பயன்படுத்தலாம். மாமா எர்த்ஸ் குழந்தைகளுக்கான ஈரப்பதமூட்டும் லோஷனை வாங்க விரும்பினால் விவரண பெட்டியின் கீழே உள்ள இணைப்பில் கிளிக் செய்யவும். உங்கள் ஆர்டரில் 21% தள்ளுபடி பெற சிறப்பு தள்ளுபடி கூப்பனை பொருத்தக்கூடாது. முடி உதிர்தலை நிறுத்த உதவும் 5 உணவுகள் இருக்கின்றன. அவற்றை பார்க்க இந்த வீடியோவில் கிளிக் செய்யவும். என் பெயர் விவேக். நீங்கள் காணும் வகையில் மிக்க நன்றி.